ரயில்வே துறை மெட்ரோவை தொடர்ந்து விமானத்துறையிலையும் தமிழ்நாட்டை நோக்கி அதே பாகுபாடு, ஓரவஞ்சனை, மாற்றாந்தாய் மனப்பான்மையை கையாண்டு வருகிறது ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறாரு மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள். அதாவது ஆசியான் இருதரப்பு ஒப்பந்தங்களில் மதுரை விமான நிலையத்தை இணைக்க வேண்டும் அப்படின்னு ஒன்றிய அரசு கேட்டதுக்கு ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது மதுரை ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்துங்க. ஏகப்பட்ட டிராபிக் இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கும் நல்லதாக இருக்கும், இந்தியாவுக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்ற கோரிக்கைய இன்னைக்கு ஒன்றிய அரசு நிராகரிச்சிருக்கு. ஆனா உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா 50, 70 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம வரி பணத்தை வாரி வழங்கி 7 முதல் 8 ஏர்போர்ட்டை இதே ஒன்றிய அரசு தான் கட்டுச்சு. கட்டி இனாகிரேட் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்டுகள் பயன்பாடு இல்லாமல் மூடி கிடக்கிறது. ஏன்னா டிராவல் பண்றதுக்கு அங்க ஆள் இல்ல. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டுல முன்னேறக்கூடிய ஒரு மாநிலத்துல, முன்னேறக்கூடிய ஒரு நகரமான மதுரைக்கு இன்டர்நேஷனல் ஏர் டிராபிக் வரணும். அத ஒரு இன்டர்நேஷனல் டெர்மினலா மாத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய வச்சா, இவங்க அத நிராகரிக்கிறாங்கன்னா, இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓரவஞ்சனை தான் காரணம் அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை சு வெங்கடேசன் அவர்கள் வச்சிருக்கிறாரு. நியாயமான விஷயம் தானே. நீங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க. நாங்க எதுக்கு உங்களுக்கு இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்? அப்படிங்கிற ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை அணுகுகிறது. இதற்கெல்லாம் மக்கள் பதில் சொல்லணும். எப்போ? 2026 தேர்தல்ல தமிழ்நாட்டை விட்டு பாஜகவ தொடச்சு எரிஞ்சு, அது மூலமாக இந்த ஒன்றிய அரசுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்.